அதிமுகவினுடைய முதல் வெற்றியாக OS மணியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். வேதாரண்யம் தொகுதியில மீண்டும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த முறையும் கூட அதிமுக ஆட்சியை பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதல் சுற்றிலிருந்தே கிட்டத்தட்ட அவர் முன்னணியில் தான் இருந்து வந்தார். தாவேக வேட்பாளர் அங்கே இருந்தாலும் கூட, அதாவது போட்டி திமுக அதிமுக என்பதை தாண்டி இப்போது தாவேக அங்கு போட்டிட்டார்களா இல்லையா, தாவேக எவ்வளவு வாக்குகள் பெற்றார்கள் என்பதை நாம் முதலில் ஆராய்ந்து விட்டு அதன் பிறகுதான் பேச வேண்டிய ஒரு ஹிடன் ஃபேக்டர் இருக்கு ராஜேஷ். இப்போ 104 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறாங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கான வெற்றி நிலவரங்கள் தெரிய வரும்போது யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறதுல தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களுக்குள்ளேயே அதிக நம்பர்ஸ்ல யார் ஜெயிச்சாங்கன்றது ஒரு போட்டி ஒண்ணு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ டஃப்பான ஒரு காம்படிஷன் அவங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிவிகே தான் போட்டியே, ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிறத தாண்டி எங்களுக்குள்ளதான் போட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையில இடம்பெற்றாலும் இடம்பெறும். அந்த மாதிரி தான் வரக்கூடிய வெற்றி நிலவரங்களை பார்க்க முடியுது. வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் இருக்கிறார். 32,808 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து எழும்பூர் தொகுதியிலும் ராஜ்மோகன் 33,710 வாக்குகள். ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியிலும் பயணித்த அனுபவம் கிடையாது. தொடர்ந்து அவர் இந்த கட்சியில், அதே மாதிரி 1000 விளக்கு தொகுதியை பார்க்கிறோம். JCD பிரபாகர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். JCD பிரபாகரை பத்தி சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டப்பட்டவர். குறிப்பா முக்கியமான தகவல், எம்ஜிஆர் எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அதை நான் JCD பிரபாகருக்கு தான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு பாராட்டிய நபர். அந்த அளவுக்கு அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்தவர். ஆனால் பிறகு அவர் OPS அணிக்கு மாறினார். OPS அணியில் இருந்தும் கூட எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பதனால சமீபத்தில் தான் சென்று TVKவிலே சேர்ந்தார், வெற்றி பெற்றார். இது ஒரு மறு வரலாறாகத்தான் எழுதப்படணும், அப்படி இருக்கு.